சம்பிரதாய பொய். வீட்டுக்கு ஒரு ஆள் வராரு, காபி சாப்பிடுங்க, என்ன வேண்டாம், என்ன குடிச்சா என்ன குறைஞ்சு போச்சு, அதில் ஒரு பெரிய மரியாதை பார்த்து பெருமானார் அவர்களுக்கு திருமணம் ஆகியது. அவர்கள் பாலை குடித்து விட்டு மனைவி இடத்திலே பாலை கொடுத்தார்கள். அந்த அம்மாவுக்கு நல்ல பசி, அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு பசிக்கலே அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பொய்யையும் பசியையும் ஒன்றாக கலக்காதீர்கள், பொய்யையும் பசியையும் ஒன்றாக கலக்காதீர்கள். ஆக வீட்டுக்கு வந்தா, வீட்டுக்கு ஒரு ஆள் வராரு, நம்ம சாப்பிடுங்க, பசியா இருந்தா சாப்பிட்டு போக வேண்டியதான். கூப்பிடுறவரும் ஒழுங்கா கூப்பிடணும், ஒப்புக்காக கூப்பிடக்கூடாது, கூப்பிடுறவரும் ஒழுங்காக கூப்பிடணும். இதுல ஒரு பெரிய போலியான கௌரவங்கள் தேவையில்லை. ஆனால் அவருக்கு சிரமம் கொடுக்க கூடாது என்ற நோக்கத்திலே வேண்டாங்க, அது சொல்வது வேறு. சிரமம் கொடுக்க வேண்டாம். திடீரென்று ஒரு 10 மணிக்கு, ராத்திரி 12 மணிக்கு பண்ணிக்கிறாங்க, அப்ப போய் சாப்பிட முடியுமா ஒரு வீட்டிலே போய்? இல்லையா, ஒரு அகால நேரத்திலே. ஆக அவருக்கு சிரமத்தை குறைப்பதற்காக இல்ல, நான் என் வீட்டில் போய் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லாமே தவிர, ஒரு போலி கௌரவத்திற்காக எனக்கு அது தேவையில்லை, இது தேவையில்லை என்று சொல்வதையும் இஸ்லாம் பொய்யிலே கொண்டு சேர்க்கிறது.